Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த மக்களவை தேர்தலில் 9 தொகுதிகளில் 3வது இடம், 2 தொகுதிகளில் 4வது இடம் என்ற மோசமான நிலையை எட்டியுள்ளது. அதற்கு என்ன காரணம் பார்க்கலாம். தமிழகத்தில் யாருக்கு 2வது இடம் என்ற கேள்விக்கு தனது வாக்குகள் மூலம் அதிமுக தெளிவான பதிலளித்துவிட்டது. ஆனாலும் பல தொகுதிகளில் மிகவும் மோசமான அளவிற்கு அதிமுகவின் வாக்குப்பதிவு உள்ளது. குறிப்பாக தென் சென்னை, வேலூர், தருமபுரி, நீலகிரி, கோவை, மதுரை, தேனி, ராமநாதபுரம், நெல்லை ஆகிய தொகுதிகளில் வாக்குப்பதிவு அடிப்படையில் அதிமுக 3வது இடத்தில் உள்ளது. கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர்களால் 4வது இடத்தையே பெற முடிந்தது. இந்த மோசமான நிலைக்கு அதிமுக செய்த ஒரு தவறுதான் முக்கிய காரணம் என்கிறார் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன். ரெஸ்பெக்ட் பண்ணணும். எதனால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறார்கள். அது பெரிய தலைவர்களை கேண்டிடேட்டாக இறக்காமல் புதுமுகங்களை ஃபுல்லாக போட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. அந்த தவறு அந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தால் 2 அல்லது 3 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கும். பெரிய தலைவர்களை நிறுத்தியிருந்தாங்கன்னா ஒரு 2-3 இடங்களில் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. சுமன் ஸ்ரீராமன் கூறியது போல ஏசி சண்முகம், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற மக்களால் அறியப்பட்ட தலைவர்களால் தான் வேலூர், தேனி, ராமநாதபுரம், தென் சென்னை ஆகிய தொகுதிகளில் அதிமுக 2ஆம் இடத்தை இழந்தது. நீலகிரி, கோவை, தருமபுரி, மதுரை போன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு சென்றதற்கு பரப்புரையில் கவனம் செலுத்தாததே காரணமாக கூறப்படுகிறது. அவர்கள் களத்தில் இருக்க வேண்டும். முதல்ல அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய 2வது பிரதான கட்சி. அந்த உணர்வே அவர்களுக்கு இந்த முறை இல்லை. அவர்களுடைய தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் களத்தில் வேலை செய்யவில்லை என்பதை நான் பார்க்கிறேன். அப்போ தேர்தல் அரசியலில் எப்பயுமே கீழே நம்ம இருக்கணும். அதிமுக என்பது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து, ஜெயலலிதாவிலிருந்து தமிழ்நாட்டில் எத்தகைய ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை அது நிகழ்த்தி இருக்கக்கூடிய கட்சி. அல்லது அந்த கட்சியும் திராவிட கொள்கைகளின் அடிப்படையில் எவ்வளோ வேலைகளை இங்கே நீண்டு நெடிய செஞ்சிருக்கக்கூடிய கட்சி. அப்போ அவர்களுடைய உயரம் அந்த தலைவர்களுக்கு தெரிய வேண்டும். தமிழகத்தின் எதிர்க்கட்சி என்ற வலுவான நிலையில் இருப்பதை முதலில் அதிமுக உணர வேண்டும் என்ற வாதமும் முன்வைக்கப்படுகிறது. திமுக அரசை வலுவான முறையில் எதிர்க்க வேண்டும். இப்போ திரு எடப்பாடி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நிறையா அந்த அப்போசிஷன் ஸ்பேஸை அண்ணாமலைக்கு அவர் விட்டு கொடுத்தார் என்பது உண்மை. அதை மீண்டும் அவர் பெற்று ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக முதல்ல அதிமுகவை உருவாக்கும். பிரதான எதிர்க்கட்சி 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கிற கட்சி எப்படி செயல்பட வேண்டுமோ அவ்வாறு செயல்பட வேண்டும். 66 எம்எல்ஏக்கள் கொண்ட அதிமுக மக்களவைத் தேர்தலில் அடைந்திருக்கும் தோல்வியை பாடமாக கொண்டு நேரடியாக மக்களை சந்திப்பதுடன் வலுவான எதிர்க்கட்சியாக மாறினால் மட்டுமே சரிவிலிருந்து மீள முடியும் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். புதிய தலைமுறைக்காக ரமேஷுடன் கார்த்திகா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.